வணக்கம். என் பெயர் என் நித்யா. என்னோடய பைக்கு வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை தான் எடுப்பேன். மற்ற நேரம் அப்படி தான் நிறுத்தி வச்சுருப்பேன். இப்போ பார்த்தா பைக்கில் ஒரு அணில் இந்த பஞ்செல்லாம் வச்சு ஒரு கூடு கட்டியிருக்கு. அதுக்குள்ளே குஞ்சுலாம் இருக்குது, அணில் குஞ்சுலாம். பைக் எடுக்கும்போது ஒரு அணில் தாவி குச்சி ஓடுச்சு. என்னடா அணில் ஓடுது அப்படி சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்குலாம் இதுலேருந்து சவுண்டு அதிகமாக வந்துச்சு. உள்ளே அப்படியே வண்டி ஓட்டும்போது அணில் குஞ்சுலாம் கத்திக்கிட்டே இருக்குது. அப்போ என்னன்னு தெரியல, இது எனக்கு எப்படி கழட்டுறதுன்னு தெரியல. அதோட உள்ளே இருக்குது அணில் குஞ்சுலாம். வண்டி ஓட்டும்போது சத்தம் கேட்குது. அதை எடுக்கவும் பயமாக இருக்குது, எப்படி எடுக்குதுன்னு தெரியல. வீட்டில் யாராவது வீட்டுக்காரவங்க வர சொல்லி தான் திறந்து பார்க்கணும். உள்ளே அப்படியே இருக்குது, பஞ்சு வச்சு நிறைய கூடாக கட்டியிருக்குது. எத்தனை அணில் குஞ்சு இருக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். எலி தான் முன்னாடி உள்ளே தங்கியிருக்கும். ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்ரும். நிறைய செலவு பண்ணேன், 2500 ஒரு தடவை, அதுக்கப்புறம் ஒரு 1000 ரூபா அது மாதிரி செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். பைக்கில் அறுத்து விட்ரும். எலி நிறையா இருக்கும். இந்த நெல் குடோனில் நிறைய நெல்லெல்லாம் இருக்கா, அது வரும்போது இங்கே நைட்டு தங்கிட்டு அங்கே போய் சாப்பிட போவோம். அதுமாரி கட் பண்ணி விட்ரும். இப்போ பார்த்தா அணில் கூடு கட்டியிருக்கு. அப்பப்போ பைக்கை எடுத்து யூஸ் பண்ணணும், இல்லைன்னா இதான் நிலமை. மனிதன் அறிவையும் அப்படி தான் பயன்படுத்திகிட்டே இருக்கணும், இல்லைன்னா மனிதன் அறிவும் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி பைக்கையும் தினைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லை நவுத்தியாவது வைக்கணும் அந்தந்த. இந்த மாதிரி சரி, உயிரை நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். சாயந்தரமாக வந்தாங்கன்னா பக்குவமாக அதை எடுத்து கலட்டி அந்த குஞ்சுகளை அப்புறப்படுத்தி வேறு ஒரு சேஃப்டியான இடத்துல, மரத்துலையோ இல்லை சேஃப்டியான இடத்துலையோ வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.